எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விசிலர் சக்தி. நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். ஜெர்மனியில் வந்து 10,000 பேர் வந்து வெப்பச்சலனத்தால் இறந்துருக்காங்க. அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டை சுற்றி மரம் கன்று நடுங்க. மகிழ மரமோ மாமரமோ இல்லை புங்க மரமோ வச்சிங்கன்னா இயற்கை ஏசியாக இருக்கும். வீட்டில் ஏசியாக வைக்க தேவையில்லை. ஏசி வச்சா உடம்பு கெடுதல் தான். அதனால் வீட்டை சுற்றி மரங்கள் வைங்க. மாமரம், புங்கை மரம், மகிழ மரம்லாம் வீட்டில் பக்கம் வைக்கலாம். அதனால் அதை வச்சு இயற்கை ஏசியாக ரெடி பண்ணுங்கள். வீட்டில் ஏசி வச்சா உடம்புக்கு நல்லதில்லை, கரண்ட்டு பில்லும் அதிகமாகும், வேஸ்ட்டு தான். இன்றைக்கி 2 அரசங்கன்று ஒரு ஆலங்கன்று ஏரியில் வைக்க போகிறோம். கைக்கிலப்பு ஏரியில் வாங்க போகலாம். ஏரிக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு போய் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆலங்கன்று நட போகிற ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே இருக்கா அங்கே பாருங்க குமாரிப்பட்டி, அங்கே தான் போகிறோம். அங்கே தான் நடணும். ஏரிக்குள்ளே போட்டுற பாருங்க வண்டி. ஐயா இங்கே வா. இங்கே பாருங்க ஆலங்கன்று எடுத்து வந்தாச்சு. இந்த ஒரு ஆலங்கன்று வீட்டில் இருந்து எடுத்து வந்தாச்சு. இந்த நான் ஆலங்கன்று நல்லான்னு நோண்டி வச்சு இந்த குழியுள்ள ஒரு ஆமை கிடக்குது, குட்டி ஆமை. எங்கே எடுத்து காட்டுறேன், எங்கே பாருங்கள். இந்த வரைக்கும் ஆமை எடுக்கிறேன். ஆமை இருக்குது, குட்டி ஆமை. கடிச்சிருமா? கடிக்காது, அது ஒன்றும் பண்ணாது. கடிக்காதுல்ல? இன்னும் நோண்டுது. இந்த பாருங்க குட்டி ஆமை. அங்கே ஏரியில் ஓடு, ஏரியில் விட்டுடலாம். எல்லாம் தண்ணி பீச்சிட்டு அடிக்குது. இங்கே பாருங்க குட்டி ஆமையை பார்த்தீங்களா? ஆமை வாங்கண்ணா, ஏரியில் விடலாம் வாங்க. ஏரியில் விடலாம் வாங்க. தண்ணியில் விட்டுலாமாயா? இங்கே பாருங்க ஆமை தண்ணியில் விட போகிறேன். இங்கே பாருங்க தண்ணி. ஆமாம் போ, விட்டாச்சு. தண்ணியில் தள்ளி விடலாமா? இவருக்கு பாருங்க தெரியுதா? ஓடு போ. போக மாட்டேங்குது. போயிடுச்சு. தண்ணியில் தள்ளி விட்டுன்னு போயிடுச்சு. பார்த்தீங்களா? பாட்டியால் கண்ணு தூக்க முடியல, நானும் தூக்கி வைக்கக்கூடாது. பாருங்க ஆளுங்க வைக்கிறாங்க பாட்டி. கோவிந்தா 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 கோவிந்தா. குழியில் வச்சோன்னே கண்ணு சின்னதாயிடுச்சு இல்லம்மா? கோவிந்தா கோவிந்தா. மண்வெட்டி எடுத்துட்டா? இந்தா இந்தா. இவ்வளோ சின்ன இது என்ன ஒரு 2 வருஷமா வளர்ந்துட்டு இருக்கு. இது மேலே வாடுது. இதுக்கு மேலே நான் போய் கருவமுள் வெட்டிட்டு எடுத்துறேன். கருவமுள் அது அன்றைக்கே 2 தடவை குத்திச்சுமா கையில், செம்ம வலி. இந்த கருவமுள்ள தாங்க நாங்கள் வெட்டி இப்போ அந்த ஆலங்கண்ணுக்கு இது வேலி அடைக்க போகிறோம். வாங்க வெட்டுவோம். இந்த கருவமுள்ள வெட்டணும். அந்த கருவமுள் மரத்தையும் வெட்டிட்டேங்க அந்த கண்ணு ஆடுறதுக்கு. வாங்க இழுத்துட்டு போவோம். அப்பா தெரியுது பாருங்க பின்னாடி. என்ன வெயிட்டு மா. மரத்தை வெட்டிட்டோமாம்மா கூண்டு அடிக்க. பாருங்க மரத்தை வெட்டியாச்சு. முள்ளு ஐயோ கத்தி எப்படி எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். அப்பா கண்ணு வந்து கழிச்சிடறேன். கழிச்சா தான் கூண்டு அடைக்க முடியும். கருவமுள்ள வந்து கழிக்கிறேன். ஆடு மாடு கடிச்சு சாப்பிடாம இருக்கிறது தான் மெயினாக கூண்டு அடிக்கிறது. அதான் கழிச்சு வச்சு எடுத்து நட வேண்டியதான். நட்டு கண்ணை சுற்றி வைக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு அப்படியே முடிஞ்சுது. ஆலங்கன்று வச்சாச்சு. இங்கே அரசங்கன்று வைக்கிறாங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. வச்சாச்சா? ஓ ஒரு கழி முட்டு கொடுத்து அதில் கட்டுறாங்க. ஸ்ட்ரைட்டாக கட்டணும்.